அந்த டெலிஃபோன் புதுக்கார்டை விசாரிச்சோம். பக்கத்துல லேடிஸ் காலேஜ் இருக்கனால எந்த பொண்ணு ஃபோன் வச்சுன்னு சரியா சொல்ல ஒரு பொட்டச்சி வேவு பாக்குற அளவுக்கு ஆயிருச்சு. சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க வேணும்னு கண்ணத்துல அடிச்சு காட்டி விருப்பேற்றான்டா. இதுக்கு மேல பொறுமையா இருந்து சாதிக்கணும்னு நினைச்சா அவன் சாதிச்சுட்டு போயிருவான்டா. இன்னைக்கு ராத்திரி ராமேஸ்வரத்துல இருந்து 50 பேர் இருக்குங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவன் வீட்டுக்குள்ள புகுந்து வீரபாண்டியும் அவன் மாவனையும் வெட்டி எறிய சொல்லுங்க. ஊர்க்காரங்க எவனாவது தடுக்க வந்தா பெருசு சிறுசுன்னு பார்க்காம சீவி எறிய சொல்லுங்க. அண்ணா இப்படி ஓபனா இறங்கி செஞ்சோம்னா நம்ம பேர் தான் வெளியில வரும். நம்ம ஆளுங்களை ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்க சொல்லியா? ராத்திரி கரெக்டா 10 மணிக்கு ஈபில சொல்லி பாண்டியாபுரத்துல கரண்ட் கட் பண்ண சொல்லுங்க. அந்த நேரத்துல போன் பண்ணா சுத்து வட்டாரத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் போன் எடுக்க கூடாது. சரிங்க. அந்த டிரைவருக்கு ஏண்டா இருக்குது? வீரபாண்டி மேல பாசத்துல இருக்குதோ? அவன் எந்த ஊருக்காரன், அவனை யாரு இங்க அனுப்புனது, அனுப்புனவனுக்கும் வீரபாண்டிக்கும் என்ன சம்பந்தம் உடனே விசாரி. என்னன்னு கேளுங்க. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுவல, அப்பா இப்படிதான் நடந்துக்குவாரா? எதிரியா இருந்தாலும் மரியாதை கொடுத்து போய் பேசுவார்ல. போன்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரல. ஏன்னா நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நாங்க ஊரை விட்டே போறோம். உங்க அப்பாவுக்கு விஷம் போட்டது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நான் உங்களை காதலிச்சது உண்மை. தயவு செஞ்சு என் காதலை மட்டும் கொச்சப்படுத்திடாதீங்க. மாப்பிள்ள உன்கிட்ட பேசணும்டா. ஏதோ ஆத்தாகாரி பேத்து கேட்டு தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறவன் தான்டா மனுஷன். நீ என்ன இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரிடா. என் அப்பா அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் சாய்க்கணும் நினைச்ச பொண்ணு எப்படா நான் எடுத்துக்க முடியும்? புரியுதுடா. உங்ககிட்ட முத சம்மதம் கேட்க வரும்போது அவ என்ன உன்னைய காதலிக்கிறோம்னா சொன்னா, உன்னைய கட்டிக்கிறோம் தானே சொன்னா. கொலை பண்ண வரவ இப்படி கேட்பாளா? உன் மனசுல அவ இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லு. இருக்காடா, அவன் என் மனசுக்குள்ள தான் இருக்கான். நான் இப்போ வந்துட்டு போனது நான் விரும்பின ராதிகா இல்லை. தம்பி இல்லையா? அப்பா ஒன்று சொன்னா கேப்பியா? போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. என் தலையை எடுத்துருவேன்னு சொன்னவனே அவன் தலையை எடுத்தே தீர்வேன்னு நிற்கிறியல்ல. அப்படித்தானே அவள் அப்பா மேலே அவளுக்கு பாசம் இருக்கும். வேலு நாச்சியார் ஆண்ட இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த வீரமும் வேகமும் இருக்கத்தான் செய்யும். நண்பனுக்கு நண்பனாக இருக்கணும், வீரனுக்கு வீரனாக இருக்கணும், எதிரிக்கு எதிரியாக கூட இருந்தவன். ஆனால் துரோகிக்கு துரோகியாக இருந்துடக்கூடாது. அன்னைக்கு கோழியாக இருக்க போகிறோன்னு சொன்னதும் அதை கூட தாங்கிக்க முடியாமல் அழுதாளே, அதுதான் அவளுடைய உண்மையான குணம். எனக்கும் அந்த பிள்ளை மேல கோபம் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா எப்போ ஒரு குடும்பம் இந்த பிறந்த மண்ணை விட்டே போகுதோ அது பாதி உசுரோட தான் போகும். மீதி உசுரை நாம எடுத்துட்டோங்கிற பேர் வேண்டாம் ராசா. போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வராசா. போய் என் காதல் தானே கிடைச்சு. பொய்யா ஒருத்தனை காதலினா காரி துப்பிட்டு போயிடும். உசுரோட இருக்கக்கூடாது. வா வீட்டுக்கு போலாம். அப்பா கூட்ட சொன்னாங்க, வா வீட்டுக்கு போலாம். என்ன எப்போ தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு ஏன்டி என்ன சாவடிக்கிட்ட? இல்லாம என்ன வாழ முடியாது. உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். உடனே வாங்கினேன். எங்க தனியா போறோம்? இல்ல தம்பி, மாணிக்கம் வர சொன்னா. கூட யாராவது கூட்டு போங்க. யாராவது கூட்டி போலாம்னா பயப்படுறான். நான் தனியாவே போறேன். இல்ல முருகேசா ஐயா, அண்ணன் கூட போ. சரி, 2 அறுவாட்டை தொண்டில போட்டுக்க. நீ மறைஞ்சு உட்காந்துக்கலாம். முனியாண்டி விலாஸ் பெரியசாமிட்ட விசாரிச்சேன். அந்த டிரைவர் அனுப்புறது முருகன் டிராவல்ஸ் கோயந்தராஜ். அவனுக்கு வீரபாண்டி ஏகப்பட்ட லிங்க் ஆகும்னே. எருமகளா டேய். ஏன்னா அந்த டிரைவர் டீசல் போட போறானே. டீசல் போட போனவன் நம்ம பிளான போட்டு கொடுத்துற போற. அப்படி அண்ணே புரியடா. ஏய் வளச்சு வாங்கடா. சம்பளம் வாங்குறது தலைவர்கிட்ட, வேலை பார்க்கறது வீரபாண்டிக்கிட்டயா? அடிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? குருசாமி என்ன கொன்னுட்டாங்க. நான் இறங்கி 2 பேரையாவது வெட்டியிருப்பேன் ஐயா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிருமேன்னு தான் சும்மா இருந்துட்டேயா. கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களா? ஃபோன் போட்டா போலீஸ் வராதான், பதவியில் இருக்குங்கிற திமிரு. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க.
அவங்க வீட்டுக்கு போய் பொஞ்சாதி பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டு பத்திரமா இருங்க. எங்க எல்லாத்தையும் வீட்டுல போய் படுக்க சொல்லிட்டு நீங்க தனியா நின்று சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களை இங்க தனியா விட்டுட்டு நாங்களே எங்க பொண்டாட்டி மாதிரி தலை வச்சு தூங்குவோம் வச்சீங்களா? இத்தனை வருஷமா எங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். உங்க வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் உங்க மேல கை வைக்கிறானா அது நாங்க அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கு. செல்வம் குருசாமி வீட்டுக்கு போலீஸ் என்கொயரிக்கு வந்திருக்காங்க. வேற உள்ள வந்தாலும் சரியா வெட்டி வீசா போட மாட்டோம். வாங்கயா தம்பி ரெட் அருவாளை வச்சிட்டு இருக்கோம். எவனால வந்தும் உங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல உங்க தெருக்குள்ள கூட எந்த நாயை வர விட மாட்டேயா. அண்ணா ராமேஸ்வரம் ஆளுங்க சரியா 10:30 மணிக்கு பாண்டியாபுரம் அவுட்டருக்கு வந்து நமக்கு ஃபோன் பண்ண வைங்க. நாம ஓகே சொன்னதும் உள்ள இறங்கிடுவாங்க. அந்த வீரபாண்டி செத்துட்டா பாண்டியாபுரத்துக்காரங்க நம்மள தேடி தான் வருவாங்க. நான் சிவகங்கை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். நீங்க கல்யாண மண்டபத்துல இருந்துகிட்டு வேலை முடிஞ்சோன்னு வாங்க. எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு போயிடலாம். என்ன? சரி சரி நீங்களாம் புறப்படுங்க. சரிங்கய்யா. ஊர்க்காரங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யார் வந்தாலும் வெட்டி வீசிடுவாங்க. ஆனா நடக்க போற சண்டையில பாதிப்பு நம்ம ஆளுங்களுக்கும் இருக்கும்ல. காசுக்காக வெட்டவர் அவனுங்க செத்து அவனுங்க பொண்டாட்டி கூட ஆழ மாட்டான். ஆனா மாயன் பொண்டாட்டிக்கும் செல்வராஜ் சித்தப்பா குடும்பத்துக்கும் யாருப்பா பதில் சொல்றது? என்னையா பண்றது? அரசாங்கமும் சட்டமும் அவங்க கையில இருக்கு. எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு வழி இருக்குப்பா. வரப்போற 50 பேரை தடுக்கிறதுக்கு ஒரு 3 பேரை போட்டா புரியலையே. அந்த ராஜலிங்கம் அவன் கூட இருக்கிற 2 பேர் அவனுங்களை காலி பண்ணா எல்லாம் ஆஃப். நாங்கள் 4 பேர் போதும்பா. கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க. ஒருவேளை நாங்கள் செத்துட்டா கூட யாருக்கும் அவஸ்தை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த 3 பேரையும் காலி பண்ணிடுவோம்ப்பா. இல்லைப்பா அது சரிப்பட்டு வராது. பயப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திருச்சி மாயா ஹோட்டலில் என் பேரில் ரூம் எடுத்து தங்கிட்டான். கரெக்டாக 10:30 மணிக்குள்ளே ராஜலிங்கத்தை காலி பண்ணிட்டு நான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். அவனும் அதே டைமில் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். ராத்திரி 1 மணிக்கு கிளம்புற மலேசியா ஃப்ளைட்டில் நான் ஏறிடுவேன். 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு நான் திரும்பி வந்துக்கிறேன். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் எந்த வகையிலும் என் பேர் இருக்காது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு பாஸ்போர்ட் இருக்க சொன்னீங்க. அப்போ அது யூஸ் ஆகலை. ஆனால் இப்போ அதான் என்னை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகுது. ஏமா அழுகிற? எதுக்கு அழுகிற? 25 வருஷமா அப்பா கையில் அருவாள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நீ அழுகல. இப்போ எதுக்கு அழுகிற? புள்ளங்கிற பாசமா? உனக்கு புள்ள வேணா நீ சாமிக்கிட்ட வேண்டிக்க. அதை விட்டு தேவையில்லாம அழுது என்னை கோழி ஆக்கிறாத. அழுதம்மா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. ஐயா உனக்கு ஒன்னாச்சுன்னா எங்க யாருக்கும் கவலை இல்லையா? நாங்கெல்லாம் என்ன கல்லா மரம் ஐயா. உன்னைய நம்பி வந்திருக்காள் இந்த புள்ள. அவளுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ சொல்லியா. சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? இத்தனை நாள் ஒவ்வொரு அருவாளுக்கு பின்னாலேயும் வெறும் ரத்தம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சாமி முன்னால உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க தானேப்பா சொல்லுவீங்க கோவக்காரன் அருவாள் எடுத்தாதான் தப்பு, காவக்காரன் எடுத்தா தப்பு இல்லைன்னு. நான் கோவத்தில் போலப்பா, நம்மளை காப்பாற்றிக்க தான் போறேன். சார் நீங்க ஊருக்கு போற வரைக்கும் டிஎஸ்பி உங்க கூட இருக்க சொல்லிருக்காரு சார். ஊருக்குள்ள கரண்ட் கட் ஆனது இருக்கிற எல்லா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஊரே பத்தி எரியுதுன்னு சொல்லுங்க. சரி. ஃபயர் இன்ஜின் வரதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வைக்க போறையும் கொளுத்தி விடுங்க. போலீஸ் தான் நம்ம கூப்பிட்டா வர மாட்டான். ஃபயர்மேன் யார் கூப்பிட்டாலும் வருவான். பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் ஓட்டு வீட்லயோ ஓலை வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லுங்க. காரை வீட்டில் இருக்க சொல்லுங்க. தம்பி நானும் வர்றேன். நானும் மொட்டை பையனேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. ஆனா அதுக்கும் ஒரு தகுதி இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். குருசாமி என்ன கொன்ன அந்த தொண்டையை கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன் தம்பி. சொல்லுவோம் மந்திரி வீட்டில் இல்லை, அத்தனை பேரும் கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் இருக்காங்க. முதல்ல பிளான் பண்ணி அவனுங்களை 2 குரூப்பாக பிரித்து ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும். தப்பு மணி 10:30 போது இன்னும் ஒரு தவளையும் காணா. ராமேஸ்வரத்துல இருந்து இவ்வளவு தூரமான இந்த ஊரு?